சரியா? ஒரு தீமிதி திருவிழா வந்து சித்தர்கள் வந்து ஏன் திருவிழாவை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சித்தர்கள் அப்போ ஏன் கொடுத்தாங்கன்னா, கரப்பான் அப்படின்ற ஒரு நோய் வந்து வரும் காலில், அதே மாதிரி கையில் வரும். என்னன்னா சரியாகாது, என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் சரியாகாது. நெருப்பு அதிக அளவு அது மேலே பட்டுச்சுன்னா அது என்ன ஆகுன்னா, அந்த நீர் ஃபுல்லாத்தையும் சுண்டி இழுத்துட்டு சுத்தமாக சரியாயிடும். நீ போய் நெருப்பில் காலை வைனா வைப்பியா? வைக்க மாட்டேன். அதே ஒரு கோவிலில் நெருப்பு போட்டு அதில் நடுறான்னா நடப்பேன். அப்படி நடக்க வச்சு சரி பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்தாங்க. ஆனால் பல பேர் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யார் வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடக்கிறோம். அதே மாதிரி தீச்சட்டி யார் வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கிறதுக்காக அவங்க கொடுக்கல. கரப்பான் நோயை சரி பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு மருத்துவ முறை அது. அதே மாதிரி மொட்டை அடிக்கிறதும் வந்து நிறைய அதீத அளவு பொடுகு இருக்குது, முடி உதிர்வு அதிகமாக ஏற்படுது, உடல் சூடுனால நிறைய இருக்குதுன்னா அதுக்காக தான் மொட்டை அடிக்கிற பழக்கத்தை வந்து சித்தர்கள் வந்து நமக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு 3 மொட்டை அடிக்கிறதுன்றது வந்து எதுக்குன்னா, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா முதல் முடி முதல்ல வர முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகு இல்லாமலும் ஒழுங்கு இல்லாமலும் முடி அடர்த்தியாக இல்லாமலும் அதே மாதிரி புழுவெட்டு அப்படின்ற ஒரு நோய் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு தாக்கிடும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல ஒரு 3 மொட்டை வந்து அடிக்க சொன்னாங்க.